உதயநிதி முதல்வர் கனவு சிதைந்ததா? விஜயிடம் ஒருமுறை திமுக ஆட்சியை இழந்தால் அடுத்த 25 வருஷத்துக்கு ஆட்சி கனவு நனவாகாது. விஜய் இன்னொரு எம்ஜிஆர் இல்லை, அதுக்கும் மேல. தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, அது திராவிட அரசியலின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் அதிகார போராக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக திமுகவின் அடுத்த வாரிசாக கருதப்படும் உதயநிதி ஸ்டாலினின் முதல்வர் கனவு, நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கியுள்ள சுனாமியால் சிதைந்துவிடுமோ என்ற அச்சம் அக்கட்சியினரிடையே எழுந்துள்ளது. விஜயிடம் ஒருமுறை திமுக தனது ஆட்சியை இழந்தால் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அக்கட்சியால் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவது என்பது வெறும் கனவாகவே போய்விடும் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் விஜய் ஏற்படுத்தியுள்ள விரிசல் உதயநிதியின் அரசியல் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் புகார்களால் சலிப்படைந்த மக்கள் ஒரு மாற்றாக விஜயை நோக்கி திரும்புவது திமுகவின் வார் ரூங்களை அதிர வைத்துள்ளது. ஒருவேளை ஆட்சி அதிகாரம் தவேக வசம் சென்றால் அது திமுகவின் செல்வாக்கை அடிமட்ட அளவில் சிதைத்துவிடும். 1967 காங்கிரஸ் இழந்த ஆட்சியை இன்றுவரை மீட்டெடுக்க முடியாதது போல விஜயின் வெற்றியும் திமுகவை நீண்ட காலத்திற்கு அரசியலில் இருந்து அந்நியப்படுத்திவிடும் என்று கணிக்கப்படுகிறது. விஜயின் அரசியல் எழுச்சியை கண்ட பலரும் அவரை இன்னொரு எம்ஜிஆர் என்று வர்ணிக்கின்றனர். ஆனால் கள நிலவரம் அவர் எம்ஜிஆரையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளதை காட்டுகிறது. எம்ஜிஆர் ஒரு பெரிய இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்து ஆட்சியை பிடித்தார். ஆனால் விஜய் எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இன்றி தனது மக்கள் இயக்கம் மற்றும் இளைஞர் சக்தியை மட்டுமே நம்பி ஒரு புதிய சக்தியாக நேரடியாக களமிறங்கியுள்ளார். எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கை விட இன்றைய காலகட்டத்தில் விஜய்க்கு இருக்கும் டிஜிட்டல் ரீச்சும் இளைஞர்களுடனான நேரடி தொடர்பும் அவரை எம்ஜிஆருக்கும் மேலான ஒரு பிம்பமாக மாற்றியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் தன்னை ஒரு யதார்த்தமான தலைவராக முன்னிறுத்திக் கொண்டாலும் விஜயின் வருகை அவரை ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளியுள்ளது. திமுகவின் திராவிட மாடல் அரசியலுக்கு போட்டியாக தூய்மையான அரசியல் மற்றும் மாற்றத்திற்கான அரசியல் என்கிற முழக்கங்களுடன் விஜய் களமிறங்கியிருப்பது நடுத்தர வர்க்கம் மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை பிரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருமுறை மக்கள் மாற்றத்தை தேர்ந்தெடுத்து அதன் சுவையை உணர்ந்துவிட்டால் மீண்டும் பழைய வாரிசு அரசியலுக்கு திரும்புவது மிகவும் கடினம் என்பது திராவிட கட்சிகள் அறிந்த கசப்பான உண்மை. முடிவாக தமிழகத்தின் எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய மோன புரட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும்போது உதயநிதியின் முதல்வர் கனவு நனவாகுமா அல்லது விஜயின் தளபதி ஆதிக்கம் அடுத்த கால் நூற்றாண்டிற்கு தமிழகத்தை ஆளப்போகிறதா என்பது தெரிந்துவிடும். ஒருமுறை ஆட்சி கைநழுவினால் மீண்டும் அதனை பிடிப்பது திமுகவிற்கு சாத்தியமே இல்லை என்கிற அரசியல் நிபுணர்களின் கருத்து தற்போதைய சூழலில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழகம் ஒரு புதிய சகாப்தத்திற்கு தயாராகிவிட்டது. அந்த சகாப்தத்தில் வாரிசு அரசியலுக்கு இடமிருக்குமா என்பது காலத்தின் கையில்தான் உள்ளது.